துங்கஸ்தனதடி சுத்திய போக்தியஷ்ணம் காராத்தியம் ஸ்வம் சதசிரசந்தி மத்யாபயந்திம் சோஷஷ்டாயாம் சிரஜினிகலதம் யாபலாக்கிரஸ்ய புங்கே கோதாதஸ்மை நமைதிதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவே பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி எருளவல்ல வல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மார்கழி திங்கள் 14ஆம் நாள் பாசுரம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணாளனை பாடையிலோ ரப்பாவாய். தன்னுடைய தோழியை பல்வகையான காரணங்களை சொல்லி எழுப்பிய நாச்சியார் கடந்த பாசுரங்களிலே குலப்பெருமையை சொல்லி நீ எப்படிப்பட்ட குலத்தில் வந்தவள் தெரியுமா என்று கடந்த 2 பாசுரங்களிலே கற்றுக்கறவே கணங்கள் பல கறந்து என்று பாடினால், அடுத்தது கனைத்திலங்கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அப்படிப்பட்ட செல்வச் செழிப்புள்ள இவனி மனத்துக்கிணியானை பாடுவதை இனித்தான் எழுந்திராய்னு கூப்பிட்டா. அடுத்தது புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனைன்னு சொல்லி அடுத்த பாசுரத்தில் சொன்னா, பொல்லா அரக்கர்களை கிள்ளி களைந்தானேனா. கஷ்டப்படவே இல்லை கிருஷ்ணன், ரொம்ப லாபகமாக வரக்கூடிய அசுரர்கள் விட்டில் பூச்சி மாதிரி அவன்கிட்ட வந்து விழுந்தானான். இவன் இன்னும் எங்கேயும் போகலை, இவன் இருந்த இடத்துல இருந்தான் கிருஷ்ணன் பாலகனா குழந்தையா. இந்த அசுரர்கள் ஒவ்வொருத்தரும் அவனை தேடி விளக்கே தேடி விட்டில் பூச்சி வந்தது மாதிரி வந்து அவர்கள் தன்னுடைய முடிவை தேடிக்கொண்டார்கள். அதனால தான் அழகான ஆட்சியார் சொல்கிறார், கிள்ளி களைந்தானை. அது அவனை அப்படிப்பட்ட பாடுவதற்காக எல்லாரும் புறப்பட்டுள்ளார்கள். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புல்லும் சிலம்பினகான், பறவைகளெல்லாம் கத்த ஆரம்பிச்சுடுத்து. இந்த குளிர்ச்சியான நேரத்தில் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. இப்படி நீ தூங்கலாமா? ஜில்லுன்னு காற்றடிக்கிறது, உடம்புல தண்ணியை விட்டால் உடம்பு மாத்திரம் குளிர் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய பகவானுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. இப்படி இப்படி நீராடி அந்த பெருமாளை பற்றி பாடாமல் நீ என்ன பண்ணுற? கள்ளம் தவிர்த்து கலந்து ஏழுவரும் பாவாய். நீ உண்மையிலே தூங்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்னான், வெளியில் பறவைகள்லாம் கத்துறது, சங்கு ஒளி கிளம்பி விட்டது. உன்னுடைய வீட்டில் உள்ள உன்னுடைய தாயார் அவளை தான் மாமியை நம்மளை எழுப்பிடுறோன்னு சொல்லிட்டாளே ஏற்கனவே. அவள் கூட காலம்பரம் எழுந்திருந்து தயிரை கடையிறா, அந்த சத்தம் இருக்குது. இவ்வளோ சத்தத்தில் நீ உண்மையிலேயே தூங்க முடியாது. கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ ரொம்பாவாய். உன்னுடைய கள்ளத்தனமான உறக்கத்தை தவிர்த்து எங்களோடு கலந்து கொள் அப்படிங்கிறான். இப்போ இன்னொரு பொழுது முடிஞ்சதை கொண்டான அடுத்த அடையாளத்தை சொல்கிறான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். பொழுது முடிஞ்சதை கொண்டான அடையாளம் என்ன ஆயிடுத்துன்னு கேட்டால் ஒவ்வொரு அடையாளமாக சொல்கிறான். பொழுது புலரப்போகிறது, சூரியன் வரப்போகிறான், அதுக்குள்ளே எந்திருக்கணும் நீ. உன்னுடைய புழக்கடை உன்னுடைய கொல்லப்பக்கத்தில் தோட்டத்தில் என்ன ஆறுதுன்னா, வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து. செங்கல் நீர்னு ஒரு புஷ்பம், அந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து மலர ஆரம்பிச்சுடுத்து. அதே நேரத்தில் இன்னொரு ஆம்பல்ங்கிற புஷ்பம் வாய் கூம்பினகான். ஆம்பல் என்ன ஆகும்னா இரவு நேரத்தில் மலர்ந்து பகலில் மொட்டாயிடும். செங்கல் நீர் என்ன ஆகுது? இரவில் மொட்டாயிருது, பகலில் மலரும். அப்போ ஒரு செங்கல் நீர் மலரக்கூடிய சூழ்நிலையும் ஆம்பல் வாய் கூம்பக்கூடிய சூழ்நிலையிலும்
இருக்கிறது. அதாவது பொழுது புலரக்கூடிய இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர். தவசீலர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார். அவர்கள் இடங்கள்ல இருந்து தன்னுடைய சங்கை முழங்குகிறார்கள் பகவானுக்கு சுப்பிரவாதம் பாடுறதுக்காக. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் போதந்தார். இது மாத்திரம் இல்லை, நேற்றுக்கு நீ என்ன சொன்ன, எங்களை முன்னம் எழுப்புவான். நீ நேற்று நான் பாடும்போது என்ன சொன்னேன், இன்னைக்கு நான் வர முடியாது, நாளைக்கு நான் உங்களுக்கு முன்னால் எந்திருந்து உங்களை நான் எழுப்ப போகிறேன்னு சொன்னேன். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் எழுந்திராய். ரொம்ப இன்னைக்கு நேற்றுக்கு ரொம்ப இதாக வீராப்பா என்ன சொன்னேன், நீங்கள் போங்க, நாளைக்கு நான் வந்து உங்களை முன்னால் எழுப்பி நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போகலான்னு நேற்று சொன்னியே. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்காய் எழுந்திராய். அன்றைக்கி அழகாக பேசினியே, அப்படிப்பட்ட நீ இப்போ நாங்கள் உனக்கு முன்னால் வந்து உன்னை கூப்பிடுறோம், இன்னும் எந்திருக்கலையே, நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய். உனக்கு வெக்கமா இல்லையா? நாங்கள் எல்லாரும் இத்தனை பேர் எந்திருந்து வந்து உன்னை எழுப்புகிறோம், உனக்கு வெக்கம் இல்லை? நான் உடையாய். உன்கிட்ட பேச்சு மாத்திரம் என்ன இருக்கு? நேற்று சொன்னேன், எங்களை முன்னம் எழுப்புவான், நான் வந்தாலே வந்து எழுப்பிடுவேன்னு சொன்னேன். எங்களுக்கு முன்னால் எழுந்திருந்து நான் வந்து உன்னை எழுப்பி அம்மா கேந்து போகலான்னு நேற்றுக்கு சொன்னியே. ஆனால் இப்பொழுது வெட்கமில்லாமல் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறேயே. அங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். நம்ம எப்படிப்பட்டவனை பாட போகிறோம் தெரியுமா? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அவன் ஒரு கையில் சங்கையும் ஒரு கையிலே சக்கரத்தையும் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த பங்கைய கண்ணாளனை. அவன் கையில் சங்கை சக்கரம் தான் இருக்குது, ஆனால் அவன் கண்ணில் என்ன இருக்குன்னா காருண்யம் இருக்குது, தாமரப்பூ மாதிரி கண்கள். பங்கைய கண்ணாளனை பாடுகிறோம். அந்த கண்களுக்காக அழகாக சொல்லுவார், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பகவானுடைய கண் எப்படி இருக்குன்னா, கரியவாகி மேலே செவ்வரியோடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அவனுடைய கண்கள் மாத்திரம் பெருமாளுடைய இது ஒவ்வொரு அம்சமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் பெருமாளுடைய கண்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கான், ஒரு சூரிய சந்திரன் மாதிரியான். எதிரிகளுக்கு சூரியனாக இருந்து அவருக்கு எரிப்பாராம், பக்தர்களுக்கு சந்திரனாக இருந்து குளிர்விப்பாராம். அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல்னு சொல்லுவார் இன்னொரு இடத்துல. அப்படிப்பட்ட கண்கள், ரமிக்கக்கூடிய கண்கள் பகவானுடைய கண்கள். சொல்லும்போது அவருடைய கண்கள் தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குமா. தாமரை மலர்ந்ததுன்னா எப்படி ஒரு பார்த்துக்கு ரம்யமாக இருக்குமோ, அது மாதிரி பகவானுடைய கண்கள் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்குமா. அதான் திருப்பானாழ்வார் அனுபவிப்பார். கரியவாகி புடை வளர்ந்து விளிர்ந்து செவ்வரியோடி அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன். அப்படிப்பட்ட அந்த தாமரை புஷ்பங்கள் போன்ற மெழுந்த அந்த கண்களை உடைய பங்கைய கண்ணாளனை, அப்படிப்பட்ட கண்களுக்கு சொந்தக்காரனாகிய அந்த பகவானை பாடையிலோ ரொம்ப பாடுவதற்காக வா அப்படின்னு சொல்லி எழுப்புவதாக இந்த பாசனம் நிறைவுகிறது. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழ்மூர் ஜோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்லபத்தர் வாழ்மூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோணூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோததமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பொறுத்து ஜெகத்துதித்தால் வழியே திருப்பாவை 30 செப்பினால் வழியே
பெரியாழ்வார் பெற்றெடுத்த வெண்பிள்ளை வழியே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வழியே 143 உரைத்தாள் வழியே உயரரங்கற்கே கண்ணி உந்தளித்தாள் வழியே மறுவாழும் திருநெல்லி வயநாடு வழியே வன்புது நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூர் அமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ராமாய ரமபத்ராய ரமச்சந்திராய யதுசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதே நமக கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ஜா நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ ஆவதாம கர்தாரம் காதாரம் சர்வதம் வதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமிகம் அச்சுதானந்த கோவிந்தா ராமோச்சாரணபேஷந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் வதாமிகம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுவாவா கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாய சமர்ப்பயாமி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.